அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அமல் எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு அமல் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருடைய தேவைகளும் எதில் வந்து நிற்குது அப்படின்னா பணத்தில் தான் வந்து நிற்குது. 90% நபர்கள் தேடுறது பணத்தை தான். ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருந்தாலே மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம இலகுவாக கடந்து போயிட முடியும். அது மட்டும் இல்ல, பணம் இருந்தாதான் ஒரு வேலை, வேலை இருந்தாதான் மதிப்பு, மரியாதை, அன்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் முதல் தேவை அப்படிங்கிறது பணத்தேவை தான். அப்படிப்பட்ட பணத்துல தான் பரக்கத்து இல்லை அப்படின்னு நிறைய பேருடைய கவலையாகவும் குறையாகவும் இருக்கு. அந்த குறைகளை நீக்கிறதுக்கு ஏராளமான அமல்கள் இருக்கு. அதுல ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அமல் தான். இந்த அமலை உங்களுக்கு அவசர பண தேவை அப்படின்னு ஓதுனாலும் உங்களுக்கு பலன் தரும். இல்லை நாங்கள் அன்றாடம் ஓதுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் உங்களை செல்வ சீமானா மாற்றுமா. அப்போ யாருக்காவது வசதி வாய்ப்புகளோட வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆசை இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் லைஃப் லாங் நீங்கள் தொடர்ந்து தினசரி செய்யுங்க. இப்போ நபிமார்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களில் சில பேரும் அல்லாஹ்விடத்தில் வசதி வாய்ப்புகளான வாழ்க்கையை கேட்டிருக்காங்க. அல்லாஹும் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு துவாவை கேட்குறாங்க. இதுவரைக்கும் நீ யாருக்குமே கொடுக்காத ஒரு அரசாங்கத்தை எனக்கு கொடியா அல்லாஹ்னு கேட்குறாங்க. அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இது மாதிரி நிறைய நபிமார்கள் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளோட வாழ வச்சிருக்கிறான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்டாங்களாம். வளமான வாழ்க்கையை, செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை எனக்கு குடுறா அல்லாஹ் அப்படின்னு. அப்போ அல்லாஹாலா அவங்களுக்கு தேவையான எல்லா நியாமத்தையுமே போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கிறான். அவங்களுக்கு 50,000 ஆடுகள் இருந்துச்சாம். அதை பாதுகாக்கிறதுக்கு 4,000 நாய்கள் இருந்துச்சாம். அந்த நாய்கள் ஒவ்வொரு நாயுடைய கழுத்துலையும் ஒரு தங்க பட்டையை தொங்க விட்டுருப்பாங்களாம். அந்த அளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நல்லா செல்வ செழிப்பில் வச்சுருந்துருக்கிறான். ஆனால் நபிமார்களுடைய துவாவெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தனக்காக செல்வ செழிப்பில் வாழணும்னு அவங்க யாருமே துவா கேட்கல. அந்த செல்வ செழிப்பு இலகுவாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த எண்ணத்தை விட்டுட்டு எந்த ஆசைகள், உலக ஆசைகள் எதுவுமே இல்லாமல் முழுமையாக அல்லாஹ்வை வணங்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இன்னொன்று, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும், நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணும், உதவிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக தான் நபிமார்கள் வந்து செல்வத்தை கேட்டாங்க. அல்லாஹும் அவங்களுக்கு கொடுத்தான். இப்போ நீங்கள் செல்வத்தை கொடுத்த நபிமார்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் மிராக்கலை அல்லாஹ் ஏற்படுத்துவான், மேஜிக்கை ஏற்படுத்துவான். ஏன்னா செல்வத்தை கொடுத்த பின்னையும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் கவனிப்பான். அப்படி கவனித்து அவங்க சரியாக இருந்துட்டாங்க அப்படின்னா நினச்சி பார்க்காத அதிசயங்களை அல்லாஹ் நிகழ்த்துவான். அப்படிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செல்வ செழிப்பில் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தாலா நெருப்பு குண்டத்தில் அவங்கள போடும்போது அல்லாஹ் அவங்கள காப்பாற்றினான். இன்னும் அவங்களுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவங்க சஃபா மருவாவுக்கு இடையில பச்சிலம் குழந்தைய இஸ்மாயிலை படுக்க வச்சுட்டு தண்ணிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது குழந்தையோட பாதத்துக்கு அடியில் இருந்து ஜம்ஜம் தண்ணியை கொடுத்து அல்லாஹ் ஒரு பேர அதிசயத்தை ஏற்படுத்தினா அந்த அதிசயம் இன்று வரைக்கும் இருக்கு. இன்னும் மினா மலை குன்றில் மகனுக்கு பதிலாக சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இது எல்லாமே எப்படிப்பட்ட அதிசயங்கள்னு பாருங்க. இப்படி அல்லாஹ்விடத்தில் செல்வத்தை கேட்குறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். அப்போ அல்லாஹ் கண்டிப்பாக செல்வத்தை கொடுப்பான். அப்படி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவான். அதனால் செல்வத்தை கேட்குறதுல தவறே கிடையாது. இதில் பேராசையும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, எவ்வளவு வேணுமோ கேளுங்க. யாருக்கும் கொடுக்காத விஷயத்த கூட எனக்கு கொடு யா அல்லாஹ்னு கேளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறந்த அமல், ரசூல்லா கற்றுத்தந்த அமலை சொல்லித்தர்றேன். இந்த அமலை தினசரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் உங்களை செல்வ செழிப்பில் வாழ செய்யுமா. அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான், நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் தான். அதுதான் ஆயத்துல் குர்சி.
யா ரசூலல்லாஹ், எனது வீட்டில் பரக்கத் என்பதே இல்லை. எப்போது பார்த்தாலும் ஏழ்மையும் தரித்திரமும் தான் என்று ஒரு சஹாபி அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார். அப்போது ஆயத்துல் குர்சியை ஓதி வாருங்கள். அதை யார் ஓதினாலும் பணக்காரராகி விடுவார். எந்த பொருளின் மீதும் அதை ஓதி ஊதினாலும் அதில் பரக்கத் உண்டாகும் என்று சொன்னார்கள். அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் பாருங்க. ஆயத்துல் குர்சியை நம்ம ஓதனாலும் நமக்கு பலன் கிடைக்குது. எதுலயாவது நம்ம ஓதி ஊதுனாலும் அந்த பொருளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யலாம். இப்போ இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தினமும் தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் 50 தடவை ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தால் ஒரு வருடத்தில் அவன் சீமான் ஆகிவிடுவான். எனவே ஆயத்துல் குர்சியை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தினசரி 50 தடவை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எந்த நேரத்தில் நீங்கள் இலகுவாக ஓத முடியுமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தினமும் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் அதை ஊதிட்டு வாங்க. கண்டிப்பாக அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அவசர தேவை அப்படின்னாலும் இதை ஓதுங்க. அல்லது நீங்கள் ஒரு வருடத்தில் எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், அல்லது ஒரு வாகனம் வாங்கணும், இப்படி ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்தது அப்படின்னாலும் தினமும் தொடர்ந்து இதை ஓதிட்டு வாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு தேவையான ரிசுக்கை பரக்கத்தா கொடுப்பான். நீங்கள் செல்வ செழிப்பில் வாழ்வீங்க. மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு வஜீஃபாக்கள் தேவை, எதை ஓதணும், எவ்வளோ ஓதணும் அப்படிங்கிறத பற்றின குறிப்புகள் தேவை அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. கடன் பிரச்சனைக்கு இருக்குது, தொழில் வளர்ச்சி பெறதுக்கு இருக்குது, வேலை கிடைக்கிறதுக்கு இருக்குது, பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே இதில் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. எனவே இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகை கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் உடனடியாக க்ளோவாக மாறணும் அல்லது நீண்ட நாள் கருமை நீங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் இருக்குது. மூலிகை நலங்கு மாவும் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு மில்லட் மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பொருளெல்லாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.